வெல்கம் டு உமாஸ் கிச்சன். வணக்கம். வெல்கம் டு உமாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்காகவும் என்னுடைய ப்ரேயர் என்றைக்குமே இருக்கும். இன்றைக்கி நான் இந்த உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சிப்ஸ் பண்ண போகிறேன். ஏன்னா வெயில் காலம் வந்துருச்சு. நான் இந்த வருஷம் எதுவும் போட முடியல, என்னால் முடியாது. இருந்தாலும் இது வீட்டுக்குள்ளேயே இருந்து இது போடலான்னு சொல்லிட்டு 2 கிலோ வாங்கி வச்சுருக்கேன். வீடு கொஞ்சம் கிச்சன் கசகசன்னு இருக்கும். ஏன்னா இப்போ இங்கே ஏதோ ஒரு பைப் உடஞ்சிருச்சின்னு 1 மாதமாக தண்ணி பிரச்சனை. 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் விடுறாங்க. அதனால் சொம்புலேருந்து கிளாஸ்லேருந்து எல்லாத்தையும் தண்ணி நிறச்சி வச்சுருக்கோம். அதுதான் வேற ஒன்றும் விஷயம் இல்லை. இது இன்னும் 1 மாதம் போகுன்னு நினைக்கிறேன். இது உருளைக்கிழங்கு வச்சு நம்ம ஒரு சிப்ஸ் பண்ணுறோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இது 2 டைப்பு பண்ணுவாங்க. ஒன்று அப்போவே சறுக்கி அப்போவே போட்டு பொரித்து சாப்பிட்றது. அது நம்ம எடுத்து வைக்க முடியாது. இது வெயிலில் காய வச்சு ஸ்டோர் பண்ணோம். ஆனால் நான் வெயிலில் காய வைக்கல, வீட்டுக்குள்ளேயே இது நான் போட போகிறேன். கடைசியில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் வெயிலில் போட்டால் போதும். இதை கழுவிட்டு நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது என்ன பண்ண போகிறேன், நல்லா தண்ணி விட்டுட்டு நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த தோலெல்லாம் சீவிட்டு அப்புறமா இந்த சிப்ஸ் கட்டையில் வச்சு செரகணும். அடுத்த ஸ்டெப்பு நம்ம கழுவிட்டு பார்க்கலாம். இது கழுவி வச்சிட்டேன். இனி இதை மேல் தோல் சீவ போகிறேன். கழுவி வச்சிட்டேன். பார்த்தீங்களா, கழுவி நல்லா 2-3 தண்ணி போட்டு கழுவி இதில் போட்டு வச்சுருக்கேன். மேல் தோலெல்லாம் உரிச்சிட்டேன். தோலெல்லாம் உரித்து வச்சுருக்கேன். இனி நம்ம அந்த கட்டரில், அந்த சிப்ஸ் கட்டரில் கட் பண்ணுறத பார்க்கலாம். இந்த கட்டையில் தான் நான் சிப்ஸ் இப்போ வெட்டுறேன். இந்த கட்டையில் தான் சீவினேன். இந்த பக்கம் வச்சு அது மெயினாக நம்ம சீவும்போது உள்ளுக்குள்ளே தண்ணி இருக்கணும். தண்ணியில் மேலே வச்சு சீவ அந்த தண்ணிக்குள்ளே விழுகிற மாதிரி இருக்கணும். இது ஒரு சின்ன டிப்ஸ் தான். இதை மனசில் வச்சுக்கோங்க. எப்போவுமே நம்ம சீவிட்டு தண்ணிக்குள்ளே போடக்கூடாது. டைரெக்டாக நம்ம சீவுறது தண்ணிக்குள்ளே விழுகணும். இது பாருங்கள். ரொம்ப மெலிசாவும் என்னால் சீவ முடியல. ஒரு மீடியமாக சீவிருக்கேன். இன்னும் மெலிசா கூட நம்ம சீவிக்கலாம். எனக்கு முடிய மாட்டேங்குது. இப்படி தான் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சேன். நீங்கள் இளம் பிள்ளைகளாக இருப்பீங்க, அதனால் நல்லாவே நீங்கள் சீவலாம். இது பாருங்கள், சீவி இதை வச்சுருக்கேன். இது நம்ம நல்லா கழுவணும். தண்ணி எடுத்தால் அப்படியே வெள்ளையாக இருக்கிற அளவுக்கு ஒரு 5-6 தண்ணியில் அந்த ஸ்டார்ச் போகிற அளவுக்கு நம்ம கழுவி எடுக்கலாம். நான் சீவுறது காமிக்க முடியல, ஏன்னா நானே வீடியோ எடுக்கிறதுனால என்னால் முடியலை. சாரி. இது நான் கழுவிட்டு 5-6 தண்ணியில் நல்லா கழுவிட்டு காமிக்கிறேன். தண்ணி வச்சுருக்கேன் கேஸில். பெரிய பாத்திரத்தில் ஒரு 3/4 தண்ணி ஊற்றி உப்பு போட்டிருக்கேன். உப்பு எப்படின்னா நல்லா தொண்டையில் கரிக்கிற அளவுக்கு உப்பு போடணும். அப்போ தான் அது உருளைக்கிழங்குல ஒட்டும். அதனால் தண்ணி நல்லா பாயில் ஆகணும். இன்னும் ஒன்றும் ஆகலை, நல்லா பாயில் ஆகட்டும். நான் பாருங்கள், உருளைக்கிழங்கு இப்படி சீவாமல் நான் இப்படி வச்சு சீவினேன். அப்போ நமக்கு சிப்ஸு பெரிய சைஸில் கிடைக்கும். தண்ணி பாயில் ஆகிற வரைக்கும் பார்க்கலாம். தண்ணி நல்லா பாயில் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும், அந்த படிகாரம் இருக்கு இல்லையா, துருட்டின்னு சொல்லுவாங்க, இந்த படிகாரத்தை இந்த சுடுதண்ணிலையும் நம்ம ஒரு 5-6 தடவை இப்படி பண்ணிக்கணும். உள்ளே போடக்கூடாது. ஒரு 5-6 தடவை நம்ம அவ்வளோதாங்க. இது என்ன பண்ணோம், ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம இந்த உருளைக்கிழங்கு போடணும். ஸ்லோ பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு கையில் பிடிச்சிட்டு எல்லாத்தையும் காமிக்க முடியல. இந்த பாருங்க, இப்படி எடுத்து இதில் போடணும்.
நான் போட்டுட்டு காமிக்கிறேன். நான் எல்லாத்தையும் ஒரே வாட்டி போட்டேன், ஒரே தடவை. பாருங்கள், அந்த இருந்த தண்ணி, இந்த தண்ணியிலேருந்து எடுத்து போட்டேன். தண்ணி எப்படி வெள்ளையாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். அது வரைக்கும் நம்ம கழுவி எடுக்கணும். இது என்ன பண்ணலாம், ஒரு கொதி வரணும், அவ்வளோதான். ஒரு கொதி வந்துட்டு நம்ம ஒரு கொதி வந்த பிறகு உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். ஒன்று எடுத்து நம்ம இப்படி நகத்தில் இப்படி பண்ணுன்னா அது உடையணும். அதாவது ஃபுல்லாக உடையக்கூடாது, நகம் வந்து உள்ளே பதிஞ்சு உடையிற மாதிரி இருக்கணும். கொதி வரும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, இந்த ஓரமெல்லாம் கொதி வந்துடுச்சு பாருங்கள். இவ்வளோ இருந்தால் போதும். ஒரு கொதி வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு கொதி இல்லாமல் சும்மா தண்ணியில் போட்டோன்னு எடுக்கக்கூடாது. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒன்று எடுத்து நம்ம பார்க்கலாம். ஒரே கையில் நான் எடுக்கிறதுனால காமிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. உங்களுக்கும் புரியணும் இல்லையா? பாருங்க, இதை எடுத்து நான் வந்து எப்படி செக் பண்ணுற பாருங்க. பாருங்கள், நகம் உள்ளே போகுது, ஆனால் உடையில, வெந்துருச்சு. இவ்வளோ போகுது நமக்கு. இனி வந்து இதை நம்ம அப்படியே மெல்ல மெல்ல எடுத்துட்டு வடிகத்தட்டில் போட்டுட்டு காய போட்டால் சரி. இனிய இது துணி விரித்து வீட்டுக்குள்ளேயே காயப்போட போகிறேன். துணி விரிச்சிட்டு காயப்போடும்போது காமிக்கிறேன். இவங்க நான் வீட்டுக்குள்ளேயே ஒரு பெட்ஷீட் விரித்து போட்டிருக்கிறேன். எறும்பு வராமல் இருக்கிறதுக்காக வேண்டி ஓரமாக சாக் பீஸும் போட்டு வச்சுருக்கிறேன். இப்படி ஃபேன் போட்டு விட்டுறேன். ஃபேன்லேயே இது நல்லா காயும். அதுக்கப்புறம்தான் நம்ம திருப்பி போட்டு இது வந்து இப்படியே இன்றைக்கெல்லாம் விட்டுறலாம், நாளைக்கு பார்க்கலாம். எனக்கு வந்து நான் தனியாகவே உட்காந்து இதெல்லாம் போட்டேன். கொஞ்சம் உட்காந்து போடுறதுக்கு சிரமந்தான், எப்படியே போட்டுட்டேன். அடுத்த நாள் காலையில் பாருங்கள், நான் நைட்டு என்ன பண்ணேன், தூங்கும்போது எல்லாம் கீழே போட்டு வச்சுருந்தேன் இல்லையா. டேபிள் இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே போட்டு வச்சுட்டு அப்படியே ஃபேனை போட்டுட்டு நம்ம தூங்கிடலாம். நான் கீழே வச்சதுனால பூச்சி கீச்சி வாங்கி வச்சிருன்ட்டு பாத்திரத்தில் இந்த மாதிரி தட்டில் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஃபேன் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு தூங்கிட்டேன். அப்படி செய்யாதீங்க. நீங்கள் ஃபேனுக்கு அடியில் போட்டுட்டு படுத்தா நல்லாயிருக்கும். இப்போ காலையில் எழுந்திரிச்சு நான் இப்போ ஃபேன் கடியில் வைக்க போகிறேன். இப்போ என்னால் மாடியில் ஏற முடியாததுனால தான் இந்த பிரச்சனை. இப்போ நீங்களாம் டைரெக்டாக மொட்டை மாடியில் போய் சன்லைட்டில் போடுங்க. அப்போ நல்லா வெளுன்னு வரும், உங்களுக்கு கலராக இருக்கும். இப்போ நான் மூடி வச்சு அங்கே போட்டு இங்கே போட்டு அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குமே ஒழிய பாக்கி நல்லாயிருக்கும். இன்னும் இதை இன்றைக்கி ஃபுல்லாக ஃபேன் கடியில் போட போகிறேன். எங்கள் பையனுக்கு என்றைக்கு லீவ் இருக்குதோ அன்றைக்கி மட்டும் மொட்டை மாடியில் போய் ஒரு 2 மணி நேரம் போடுவேன். மொட்டை மாடியில் போட்ட பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த வேப்பர்ஸ் நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இது நல்லா உப்பு உரைச்சிருக்கு. வேணால் மிளகாப்பொடி போட்டுக்கலாம் வறுத்த பிறகு. குழந்தைகளுக்கு இது ரொம்ப பிடிக்கும். கடையில் எவ்வளோ காஸ்ட்லி எந்தெந்த எண்ணெயில் இருக்குமோ யாருக்கு தெரியும். அதனால் இந்த மாதிரி டைம் கிடைக்கும் போது வேலை மெனக்கிட்டு ஒரு 5 கிலோ மொத்தமாக போட்டு மேலே டைரெக்டாக ஒரு தடவை போட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இது காஞ்ச பிறகு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. நல்லா காஞ்சிருச்சு. 2 கிலோ இவ்வளோ தான் வந்திருக்கு. ஆனால் பரவாயில்ல, 40 ரூபாய்க்கு இவ்வளோ இருக்கேன். 1 கிலோ 20 ரூபா மேலே நான் உருளைக்கிழங்கு வாங்கினேன். நல்லா காஞ்சிருச்சு. இனி இதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்கணும். 1 வருஷம் ஆனாலும் இப்படியே இருக்கும். நல்லா எண்ணெயை மட்டும் காய வச்சுட்டு மிதமான, நல்லா காஞ்ச பிறகு மிதமான சூட்டில் பண்ணி இது பொரிக்கணும், இல்லைன்னா கருகிரும். பாருங்க, நல்லா காஞ்சி எடுத்து வச்சுட்டேன். இது அப்படியே நம்ம வருஷத்துக்கு ஸ்டோர் பண்ணிக்கலாம்.
இது நம்ம நல்லா அந்த அடுப்பில் நம்ம வேக வச்சு எடுக்கும்போது அப்படியே டைரெக்டாக நம்ம மாடியில் காய வச்சுருந்தா இன்னும் வெளுவெளுன்னு கலர் ஆகும். நான் இங்கேயும் அங்கேயும் 16 தடவை போட்டு போட்டு என் கைப்படப்பட அது கொஞ்சம் கலர் மங்கிருச்சு. நீங்கள் டைரெக்டாக வெயிலில் போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது 2 கிலோவுக்கு இவ்வளோ வந்திருக்கு. அப்போவும் நம்ம 1 கிலோ 20 ரூபா மேலே தான் வாங்கினேன். 2 கிலோவுக்கு இவ்வளோ இருக்கே. முடிஞ்ச அளவுக்கு நம்மளே செய்கிறது பெஸ்ட்டு. கொஞ்சோண்டு எண்ணெயில் லேசாக கொஞ்சமாக ஊற்றி ஒன்றா போட்டு எடுத்தேன். அதே பாருங்கள் இப்படி இருக்குது. கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றி போட்டு எடுத்தோம்னா நல்லாயிருக்கும். இங்கே நான் கொஞ்சமாக தான் ஊற்றினேன், ஏன்னா வேறு ஆள் இல்லை சாப்பிட்றதுக்கெல்லாம், அதுக்காக வேண்டி. பாருங்க உடச்சி காமிக்கிறேன். எப்படி இருக்கு பாருங்கள். நான் ஒரு பப்படமும் பொரித்து போட்டிருக்கேன், எனக்கு அதை அடியில் போட்டு வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி கொஞ்சமாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கே தெரியும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை பை, டேக் கேர்.